நீங்க உங்க பின் பாக்கெட்ல வச்சிருக்கிற பர்ஸை டேப் பண்ணி உங்களுடைய ஏடிஎம் கார்டு டீடைல்ஸை ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா அந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ இன்னைக்கு நிறைய டிவைஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க ஒன்றும் இல்லை, ஃபிளிப்பர் ஜீரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் இதில் நீங்க வந்து ஒரு டேப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஏடிஎம் கார்டு டீடைல்ஸை நீங்க ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனல்லே வந்து கார்டு ரிட்டர்ன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம், நீங்க போய் பாருங்க. அண்ட் அதை நம்ம எப்படி வந்து சேஃப்கார்டாக வைக்கணும் அப்படிங்கிற டவுட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்டர்நெட்ல இன்னைக்கு ஒரு வேலட் வாங்க போறீங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு வேலட் வேணும் அப்படின்னா நீங்க போயிட்டு RFID பிளாக்கிங் வேலட் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்க, இல்லைனா RFID பிளாக்கிங் கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 rupees வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும். ஸோ நீங்க வந்து வேலட் வாங்குறீங்கன்னா அதுலேயே ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கும். இன்கேஸ் அது இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வச்சு, நான் ஃபிளிப்பர் ஜீரோ மட்டும் கிடையாது, எந்த ஒரு டிவைஸ் வச்சுமே நீங்கள் டேப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணிக்கும். இன்கேஸ் நான் வந்து பப்ளிக் க்ரௌடட் பிளேஸில் நான் போகிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது நான் இந்த RFID வேலட் வச்சுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வச்சுக்கலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்கள் சைடில் உங்கள் டேட்டாவை நீங்கள் ஓரளவு சேஃப்கார்டாகவும் வச்சுக்க முடியும். அண்ட் ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் போச்சு அப்படின்னாலுமே அதை நீங்கள் போகாமல் தடுக்கும் உங்கள் சைட்லேருந்து முடியும். அந்த மாதிரி சைபர் சொல்யூஷன் மறக்காம